ஹாய், இன்னைக்கு 31st டே ஆஃப் 365 டேஸ் 365 மூவிஸ் சேலஞ்ச். 31st மூவி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மூவி நேம் ரெட்ரோ மூவி தான் இன்றைக்கி பார்த்துருக்கோம். சத்யம் தியேட்டரில் 6:30 ஷோ தான் வந்து இன்றைக்கி பார்த்துருக்கோம். சரி, மூவி ரிவ்யூக்குள்ளே போகலாம். மூவி வந்து கார்த்திக் சுப்ராஜ் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. சூர்யா, பூஜா ஹெக்டே நடிச்சிருக்காங்க ஹீரோ. மூவியோட பாசிட்டிவ் வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். மூவி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆக்ஷன் மூவி. ஃபைட் வந்து ஏகப்பட்ட ஃபைட் வச்சுருக்காங்க. சூர்யா வந்து செம்மையாக பண்ணியிருக்காரு. ஃபைட் சீன் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. ஒரு ஒரு இடத்துலையும் வந்து ஒரு ஃபைட் வச்சுருக்காங்க. அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி எல்லா ஃபைட்டுமே வந்து பக்காவாக பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்டிங் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஆக்டிங்கும் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்காரு. சூப்பராக வந்து அவர் அந்த ஒரு கேரக்டர் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ரெட்ரோ எதுக்காக அந்த டைட்டில் வச்சுருக்காங்கன்றதே வந்து மூவியில் தெரில. ரெட்ரோன்னா அவர் வந்து ஒரு கெட்டப்பில் வராரு, ஒரு ரெட்ரோ கெட்டப்பில் ஒரு சீனில் வராரு. அந்த ஒரு யமகா பைக்கில் ஒரு 2-3 சீனில் வராரு. அதை தவிர்த்து அந்த மூவிக்கும் ரெட்ரோக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குது, அந்த டைமில் நடக்கிறதுனால அந்த ரெட்ரோன்னு வச்சுருக்காங்களான்றது தெரில. அதை தவிர்த்து நமக்கு அந்த ரெட்ரோ எஃபெக்ட் வந்து வேறு எங்கேயுமே இருக்காது. ஏன்னா வந்து மூவியே வந்து செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா வேறு ஜானரில் போயிடும். அது எதுவுமே வந்து அந்த ரெட்ரோ சீனை நம்மளால் பார்க்க முடியாது. அது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்டோரி ஒன்று போகுது. ஃபஸ்ட் ஆஃப் வரைக்கும் ஒரு ஸ்டோரி கொண்டு போகிறாங்க. அந்த ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா இப்போ சூர்யாவுக்கும் அவர் அப்பாவுக்கும் ஒரு பிரச்சனை நடக்குது. அந்த பிரச்சனையில் என்ன ஆச்சுன்ற மாதிரி தான் வந்து கதை எடுத்துகிட்டு போகிறாங்க. சரி, அதை அப்படியே மூவ் பண்ணி போயிடும்போது ஒரு லவ் ஸ்டோரி காட்டுறாங்க. சரி, அது ஒரு லவ் ஸ்டோரி ப்ளஸ் அது என்ன பிரச்சனை வருது, அவங்க அப்பாவுக்கு அவருக்கு என்ன பிரச்சனை வருதுன்னு போயிட்டே இருக்கும்போது இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு ஐலாண்டுக்கு போயிடுறாங்க. ஆக்சுவலாக அந்த ஐலாண்டில் இப்போது வேற ஒரு கதையை ஓப்பன் பண்ணுறாங்க. இது நம்ம இந்த கதையை இப்போ இவங்க அப்பா பையன் பிரச்சனையை ஃபாலோ பண்ணுறதா இல்லை இப்போ இந்த ஐலாண்டோட பிரச்சனையை ஃபாலோ பண்ணுறதான்னு தெரில. ஆனால் ஒன்று மட்டும் நல்லா தெரியுது, ஹீரோ வந்து எப்படி இருந்தாலும் எல்லாரையும் அடிச்சிடுவார். அது நமக்கு ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறாங்க. ஹீரோவை யாரும் எதுவும் பண்ண முடியாதுன்றது நமக்கு ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சிருது. படம் ஃபுல்லாகவுமே அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து இருக்குது. இப்போ வந்து ஹீரோவை வந்து யாராலையும் எதுவும் பண்ண முடியாது, எல்லாமே அவருக்கு ஃபேவராகவே தான் போயிட்டுருக்கும். அவர் நினைக்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கும். இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கும். ஆனால் வந்து அவருக்கு இருக்க பெரிய பிரச்சனை வந்து ஹீரோயினை கன்வின்ஸ் பண்ணுறது தான் அவருக்கு படத்தில் வந்து இருக்கிறதுலேயே மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும். அவர் வந்து அதை நோக்கியே தான் போயிட்டுருப்பார். கதையில் என்ன நடந்தாலும் வந்து அவர் அதை பற்றி பெருசாக கவலையே பட மாட்டார். அவங்க அப்பா பிரச்சனையாக இருக்கட்டும், அந்த தீவிர நடக்கிற பிரச்சனையாக இருக்கட்டும், அவருக்கு எதுவுமே தெரியாது. அவர் ஹீரோயினை கன்வின்ஸ் பண்ணுறதுலே தான் குறியாக இருப்பார். நம்மளாலே அதுக்கேற்ற மாதிரி எதையும் நம்மளால் வந்து ஃபாலோ பண்ண முடியல. இப்போ நம்ம இதை இப்போ நெக்ஸ்ட் என்ன நடக்கும்ன்ற மாதிரி எந்த ஒரு சீனுமே இல்லை. ட்விஸ்ட்டுன்னு சொல்லிட்டு வந்து ஃபைனலாக வந்து கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஒரு சீனை வந்து வச்சுருக்காங்க ட்விஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. அது ஸ்டோரி ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க. இது ஆல்ரெடி இருக்க இந்த 2 ஸ்டோரியுமே இல்லாமல் புதுசாக ஒரு ஸ்டோரி ஒன்று ஓப்பன் ஆகுது. அந்த ஸ்டோரி பார்த்திங்கன்னா வேணும்னே வைக்கணுன்ற மாதிரி ஒரு ட்விஸ்ட் வைக்கணுன்ற மாதிரி வச்சுருக்காங்க. மொத்த மூவியுமே அதில் கனெக்ட் பண்ணுற மாதிரி எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. அது ப்ளஸ் வந்து என்னென்னா ஆல்ரெடி இந்த சீன்லாம் நிறைய படத்தில் நம்ம பார்த்துருக்கோம். ஆல்ரெடி ஏகப்பட்ட படத்தில் வந்து இந்த மாதிரி சீன் வந்து நம்ம பார்த்துருப்போம். அந்த சீனு இல்லை, எல்லா சீனுமே நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் இருக்கும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து சூர்யா சாரோட ஆக்டிங்கு, ஆக்ஷன் சீன்ஸ்லாம் நல்லா எடுத்திருக்காங்க. அதை தவிர்த்து வந்து எல்லாமே ஆல்ரெடி பார்த்தது தான், புதுசாக வந்து எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு என்ன தோணுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி இந்த மூவிக்கு 10க்கு நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.